ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே கிறிஷோட பாட்டி மகேஸ்வரி இவங்க எல்லாருமே 3 பேரும் இருந்துக்கிட்டு ரோகிணியோடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, மீனா கடலில் அவளுடைய வாழ்க்கை சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது முத்து கண்ணில் மாட்டிக்கிறாங்க. முத்து அவங்கள பார்த்த உடனே, என்னம்மா நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, சரிம்மா சாப்பிட்டீங்களா இல்லையா, சரி வாங்க இங்கே பக்கத்தில் தான் உங்களோட பாட்டி வீடு இருக்குது, அங்கே நீங்கள் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிடுறாரு. இல்லை முத்து பரவாயில்ல இருக்கட்டும், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், இல்லை நீங்கள் வந்தே ஆகணும், இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்கள் பாட்டி வீடை பார்க்காம எங்களுடைய ஊரை பார்க்காம நீங்கள் போகக்கூடாது வாங்க அப்படின்னு சொல்லி, பசியோடு இருக்கக்கூடாது, அதுவும் தீபாவளி இன்னைக்கு கிறிஷு, அது மட்டும் இல்லாமல் என் அப்பா அப்புறம் மீனா இவங்களை எல்லாரையும் பார்த்தா சந்தோஷப்படுவான், நீங்கள் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி முத்து வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இல்லைப்பா நாங்கள் அங்கே வந்தால் சரி வராது, அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு கோவம் வரும், திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்பயுமே அப்படி தானம்மா, உங்களன்னு இல்லை மீனோடைய அம்மா யார் வந்தாலுமே அவங்க அப்படி தான் பேசுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் நின்ன உடனே உங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் சமையல் வேலை அதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்றதுக்காக சாப்பாடை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முத்து இலை வாங்கிட்டு வர போகும்போது தான் கிறிஷோட பாட்டி இவங்க எல்லாரையும் பார்த்துருக்குறாங்க. ஸோ அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய், மீனா இங்கே பாரு யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு, அப்பா இங்கே பாருங்களேன் நம்ம வீட்டுக்கு 3 விருந்தாளிங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே, முக்கியமாக பார்லர் அம்மா உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க ரோகிணி. மீனாவுமே இருந்துக்கிட்டு, என்னங்க சொல்கிறீங்க, யாரை சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா கிறிஷோட பாட்டி மகேஸ்வரி இவங்க எல்லாருமே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ ரோகிணிக்கு அப்படியே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. முத்து சொன்ன உடனே, என்னம்மா பார்லரம்மா அப்படி பார்க்குற, உன்னோடைய ஃப்ரெண்டு தானே, பார்த்துட்டு அமைதியாகவே நிற்கிற, உள்ளே வான்னு கூட கூப்பிட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து சொல்கிறாரு. உள்ளே வாங்கம்மா கிறிஷே, உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷே வாடா இங்கே அப்படின்னு உடனே நம்ம அண்ணாமலை கூப்பிட்ட உடனே தாத்தா அப்படின்னு கிறிஷ் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா, அம்மா இதுங்க எங்கேருந்துமா இருந்துச்சுங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோஜ் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயா கிட்ட, தெரியலடா எங்கே போனாலும் 7:30 கூட்டிகிட்டு வந்துடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து முத்துவை திட்டிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள. ஏங்க இவங்க எங்கேருந்துங்க இவன் கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இவங்க நம்ம ஊருக்கு திதி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்கப்பா, அதான் வழியில் பார்த்தேன், அப்படியே பாட்டி வீட்டை பார்த்துட்டு சாப்பிட்டு போட்டோன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன்ப்பா, கிருஷ்ணன் உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவான் அதான் கூட்டிகிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி நான் சொல்லியிருக்கேன்ல கிறிஸ்டியன் குட்டி பையன் இவன் தான் பாட்டி அது அப்படின்னு சொல்லிட்டு, தெரியும் முத்து அப்படின்னு சொல்லிட்டு, எப்படிடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளோட பாட்டி இவங்க ஃப்ரெண்டு பார்லர் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ரோகிணி உன் ஃப்ரெண்டு வந்திருக்கா அமைதியாகவே நின்று பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை பாட்டி வாடி எப்போ வந்த என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நல்லாவே நடிக்கிறாங்க ரோகிணி. கிறிஷு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து நடித்த உடனே இதை பார்த்த மீனாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. கிச்சன்லேருந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. மீனா என்ன அங்கேயே நின்றுட்டுருக்க, வா கிறிஷ் வந்திருக்கால அப்படின்னு சொல்லிட்டு, அதான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வராங்க. அப்போது ரோகிணி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்படியே பயந்து நின்றுட்டுருக்காங்க. எப்போ என்ன நடக்கணும் தெரியாது, மீனா என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ரோகிணிக்கு முள்ளு மேலே நிற்கிற மாதிரி தான் இருக்கும் மீனாவை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும். ஸோ அப்படி பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவுமே வராங்க. கிறிஷு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மீனாவும் கிறிஷை வந்து கேட்குறாங்க. ஆண்டி நீங்கள் என் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து சொல்ல வராங்க. சரி நீ வா சாப்பிட்றியா பசிக்குதா அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்ல விடாமல் தடுத்துடுறாங்க. ஸோ வந்து கிறிஷ் சொன்னால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படிம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி விசாரிக்கிறாங்க எல்லாரையுமே. நாங்கள் நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி வந்தவங்களை எப்படியோ நிற்க வச்சு பேசிகிட்டே இருந்தா எப்படிடா முத்தோ, சாப்பிட தானே கூட்டிகிட்டு வந்தேன், இவங்களை எல்லாரையும் போய் உட்கார வச்சு சாப்பாடை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாட்டி வாங்கம்மா கிறிஷு வாங்க நீங்களும் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. இப்போ இங்கே எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி வந்து சொல்கிறாங்க. இதுங்க கூட நாங்களா, அவங்க முதல்ல சாப்பிட்டு போட்டோம் நாங்கள் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம், இல்லைம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா நாம் எல்லாரும் முதல்ல சாப்பிடலாம், வேணா அவங்க நாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எதனா மிச்சம் மீதி இருந்தால் அவங்க சாப்பிடட்டும் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்கிறாங்க.
இதை கேட்ட உடனே முத்துக்கும் சரி அண்ணாமலைக்கும் சரி கோவம் வருது. என்னப்பா இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க கரெக்டாக தானே சொல்கிறான், நமக்கு இல்லாத உரிமையா இந்த வீட்டில் அப்படின்னு. இங்கே பாரு, முதல்ல யார் வந்தாலும் நமக்கு இருக்கோ இல்லையோ வந்தவங்களே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு. மா, நீங்கள் ஊரில் இல்லாதப்போ ஒரு முறை இப்படிதாம்மா ஆச்சு. யாரோ உங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லி பத்திரிக்கை வைக்க வந்தாங்களா, அப்போ இப்படி தான் என்னை பட்டினி போட்டாங்க. நாமளே கொலை பசியில் இருக்கோம், சாப்பாடு சமைச்சு ரெடியாக வச்சுட்டு இருக்கும்போது யாரோ வந்தாங்க, உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு வெறும் ப்ரெட்டையும் பண்ணையும் தொட்டு தந்தாங்க தெரியுமா, ஜாமையும் தொட்டு தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் வந்துட்டு. ஏன்னா மனோஜ் இப்படி எல்லாமா ஒன்று பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இவன் பச்சை குழந்தை, இவன் அப்படியே பசி தாங்க மாட்டான். மா, என்னப்பா இது, இவனும் கதை சொல்லிட்டு இருக்கான், அவங்களும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து உட்கார சொல்லுங்கப்பா, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம், அவங்க வேற நாம வேறன்னெல்லாம் நினைக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கிருஷ் கூட வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு முத்து கூட உட்கார வச்சு எல்லாருக்கும் மீனா வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்படி ரோகிணி பயந்துக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா ரோகிணி, நீ நின்றுக்கிட்டே இருக்க, வாமா நீ உட்கார சாப்பிடலாம் அப்படின்னு. இல்லை ஆண்டி, நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க, அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியுமே வந்துட்டு, எனக்கு பசிக்குதுப்பா, நான் சாப்பிட்றேன், என்னோடலாம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு சாப்பிட முடியாது, எனக்கு நல்லா சாப்பிட மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தியா ஹோட்டல் முதலாளிக்கு, என்னம்மா பழங்கரில் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் முதலாளியாக இருந்துக்கிட்டு இப்படி இருக்கியாம்மா அப்படின்னு. முத்து, எப்படி இருந்தால் என்ன, முதல்ல சாப்பாடு தானே வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ரோகிணி வந்து பயந்துட்டு நின்றுட்டு இவங்களுக்கு வந்து சும்மா தண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. மீனா வந்து எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டியுமே இருந்துட்டு, பாட்டி நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இருக்கட்டும் மீனா, நாம் 2 பேரும் சேர்ந்து அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இருக்கட்டும் பாட்டி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ரோகிணியவே பார்த்துட்டு இருக்காங்க கிறிஷ் வந்துட்டு. இதை பார்த்து வந்துட்டு மீனாவும் வந்துட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, சரி முத்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வந்ததும் போகிறீங்க, இருங்க போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு சொல்கிறாரு. அப்போது மீனா நீயும் சொல்லு, நீ சொன்னதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் வந்துட்டீங்கல்ல, இனிமேல் இங்கே இருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அதான் அவர் சொல்கிறாருல இவ்வளோ தூரம் இங்கே இருங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. இல்லைம்மா மீனா இருக்கட்டும் பரவாயில்ல, இது சரி வராது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அதான் அவங்களே போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல, விடுங்களே போகட்டும் அப்படின்ற மாதிரி நீங்க விஜயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இருந்துட்டு, கிருஷி நீ இன்னும் எங்கள் கூடயே இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவன் சின்ன பையன் அப்படியே தான் சொல்லுவான், வேலை இருக்குது வீட்டில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் இங்கே என்ன சொல்ல கேட்காம போகிறேன்னு சொல்கிறீங்க, இங்கேயே இருங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வேற மறுக்க முடியாத காரணத்தினால ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம், முத்துக்கண்ணில் வந்து மாட்டிக்கிட்டு ரோகிணி கூடவே இங்கே இருக்கோம், ரோகிணிக்கு நாம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு தான் இருப்பா, இங்கேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு இங்கே வந்துட்டு மகேஸ்வரி வந்து கேட்குறாங்க. எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே அதான் தெரியலையேம்மா, நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, பிடிவாதமாக இருக்காங்க, நாம் வந்துட்டு முத்துக்கண்ணில் தான் மாட்டணுமா அப்படின்ற மாதிரி கிறிஷோட பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரோகிணி வந்துட்டு இவங்க 2 பேரையும் பார்த்து பேச வராங்க தனியாக. என்னம்மா ஏம்மா இன்னும் இங்கே இருக்கீங்க, கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, ஏதோ முத்துக்கண்ணில் மாட்டிக்கிட்டீங்க சரி புரியுது, ஆனால் அதுக்காக இங்கே இருந்துட்டா எப்படி, இங்கே பாருமா மீனா எப்போ என்னை பற்றி எது சொல்லுவான்னு தெரியாமே நான் பயந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ நீங்களும் இங்கே வந்து நிற்கிறீங்க, எனக்கு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து பயப்படுறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம மீனா வராங்க. மீனாவை பார்த்த உடனே ரோகிணி அமைதியாயிடுறாங்க. அதுதான் விதின்னுது, எங்கே கொண்டு வந்து சேர்க்கணுமோ உங்களை அங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசுகிறாங்க. ப்ளீஸ்மா மீனா விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன், நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதே சமயம் எப்போ சொல்லணும்னு வாய்ப்பு வருதோ, சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருதோ கண்டிப்பாக அந்த சூழ்நிலையில் சொல்வேன். எத்தனை நாளைக்கு உங்களால் அதாவது இவங்களால மாட்டிக்காமல் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியாது, சொல்ல வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்வேன். எல்லா நேரமும் ஒரு மனுஷனால் ஒரே மாதிரி இருக்க முடியாது, என் புருஷன்கிட்ட இவங்கள மாதிரி என்னால் நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, என் புருஷன் கேட்டால் நான் எதை வேணாலும்
மறைக்காம விஷயத்த சொல்லிடுவேன். இந்த விஷயத்த இவர்கிட்ட இருந்து மறைச்சிருக்கிறது எனக்கு அடி மேல அடி வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கண்டிப்பா நான் வந்துட்டு இருக்க மாட்டேன். கண்டிப்பா சூழ்நிலை வந்தா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. என்ன மீனா அங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அந்த சின்ன பையனுடைய உயிரை நீங்க எடுத்துருவேன்னு சொன்னீங்க. அதாவது என்னால 2 உயிர் போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் போனா போகட்டும்னு சொல்லி பொறுமையா இருந்தேன். சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா அதே சமயம் கண்டிப்பா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தா சொல்வேன். அதாவது உயிர் முக்கியம். நீ பண்ண பாவத்துக்காக அந்த பிள்ளையோட சேர்ந்து நீயும் சாகுறேன்னு சொன்னா என்னால பார்த்துக்கிட்டு எப்படி நிம்மதியா இருக்க முடியும். என்னால ஒரு உயிர் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் பொறுமையா இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. இல்லைன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கோவப்பட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ரோகிணி வந்துட்டு விஷயத்த சொல்லிடுவேன் அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. அதனால மீனாக்கு கடுப்பாகுது, கோவம் வருது. பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு வீட்டில் விஷயத்த சொல்லிடுவேன்னு சொன்னால் செத்துருவேன்னு பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுக்குள்ள கோவத்தோட அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து மீனா அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே எல்லாரும் பயந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ரோகிணி, மீனா அங்கே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன இவ செத்துருவன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணா மிரட்டினா அப்படி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் அதே மீனாவாச்சு இது வரைக்கும் இன்னும் சொல்லாமல் இருக்கிறது பெரிய விஷயம். அதுதான் மீனாவே சொல்கிறாளே, சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் மீனா எப்போ வீட்டில் விஷயத்த சொல்லுவான்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோடைய பாட்டி வேற சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேற ஏமா பயன்படுத்துகிற, ஏற்கனவே நானே மாட்டிக்கிட்டு பயத்தில் இருக்கேன். நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே பேசிகிட்டு இருக்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முதல்ல இங்கேருந்து கிளம்புற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு அப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டு மனோஜ் வந்து தேடி வராங்க ரோகிணியை. என்ன ரோகிணி இங்கே இருக்க, நான் உன்னை எங்கெல்லாம் தேடி வர்றது, என்ன பண்ணுற அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சும்மா தான் மகேஸ்வர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரி சரி சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ பேசிட்டு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னது கவனம் இருக்கட்டுமா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இங்கிருந்து கிளம்புற வழியே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரோகிணி போனதுக்கப்புறமா மகேஸ்வரி இருந்துக்கிட்டு கிறிஷோடைய பாட்டிக்கிட்ட என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சு நம்மளுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியலையே, எல்லாமே அந்த கடவுள் எழுதி வச்சது, அவருடைய செயல்படி எல்லாமே நடக்கட்டும், நாம் இதில் பண்ண எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷோட பாட்டி ரோகிணி இவங்க எல்லாரும் பயந்துக்கிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ரோகிணி கிளம்பி போயிடுறாங்க. அப்போது சரி வாங்க, என்ன எல்லாம் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, அடுத்து தீபாவளி பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கூப்பிடுறாரு. கிருஷே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வாங்க வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அதாவது கிருஷோட பாட்டியும் மகேஸ்வரியும். அதுக்கப்புறம் இங்கே சுத்தமாக விஜயாவுக்கு பிடிக்கவே இல்லை, இவங்கள பார்த்தாவே எரிச்சலாக வருது, கோவமாக வருது. ஸோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு தீபாவளிக்காக ஜாலியாக வந்து பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. அப்போது கிறிஷ் வந்துட்டு ஓடி ஓடி அந்த பட்டாசெல்லாம் வந்துட்டு அங்கிள் நானும் வெடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இங்கே மனோஜ் இருந்துக்கிட்டு ஏய் என்னடா நீ எல்லாம் எதுக்கு எடுக்கிற, கையிலலாம் பட்டா அது இது கை வெடிச்சிச்சுன்னா கையில் அடிபட்டுடும், நீ முட்டாத போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் எது சொல்கிறாரு. அப்போ ரவி இருந்துக்கிட்டு ஏய் சின்ன பையன் தானடா, கம்பி மத்தப்ப கொளுத்தி கொடுத்தா வச்சுக்கிட்டு இருக்க போகிறான், அதுக்கு ஏன்டா அப்படி அந்த பையனை பயன்படுத்துகிற அப்படின்னு. ஏய் நாம் வெடிக்கிறதுக்காக தான்டா பட்டாசு வாங்கிட்டு வந்துச்சு, அதை விட்டுட்டு யாரோ வெடிக்கிறதுக்காகலாம் பட்டாசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட புத்தி என்றைக்குமே உன்னை விட்டு போகாதடா, சின்ன குழந்தைடா அவன் ஒரு மத்தாப்பு கொளுத்துறதுனால என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ரவியுமே இருந்துக்கிட்டு ஆமாம் இருக்கட்டும் விடுங்க, சின்ன குழந்தை தானே வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. இவனுக்கு எங்கடா அதெல்லாம் புரிய போகுது, சரி வாடா நான் உனக்கு பற்ற வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வெடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம முத்து வந்துட்டு கையில் பற்ற வச்சு கிறிஷ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு சுற்றி வெடிச்சிட்ருக்காங்க. கிறிஷ் வந்துட்டு அப்படி வெடிச்சிட்டு இருக்கும்போது கிறிஷ் வந்து அதை விளையாட்டுத்தனமாக குழந்தைத்தனமாக அதை வெடிச்சிட்டு தூக்கி போடும்போது அதை வந்து தெரியாமல் வந்துட்டு காலில் மெடிச்சிடுறாங்க விஜயா இருந்துக்கிட்டு. ஸோ அவங்க காலில் பட்டாசு வெடித்த உடனே அலறாங்க, ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு.
உடனே எல்லாரும் பட்டாசை தூக்கி போட்டுட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. காலைல பட்டு கொப்பளம் போட்டிருக்கு. ஸோ அப்படியே உடனே விஜயா வந்து பயங்கரமாக அழுது, குட்டி பிசாசு சனி எங்கேருந்து வந்துச்சு தெரில, எல்லாம் இவ்வளோ சொல்லணும் கூட்டிகிட்டு வந்துடுச்சு இப்படி அது காலில் மிரிக்கிற மாதிரி போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு மீனாவுக்கு வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கிருஷ்ணா வந்துட்டு இப்படிலாம் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை ரோகிணி வந்துட்டு பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ ரோகிணி மேலே அவ்வளோ கோவம் வருது நம்ம மீனாவுக்கு வந்துட்டு. அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாமல் போட்டிருப்பான், நீலாம் காலை பார்த்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சரி அண்ணாமலையும் சரி விஜயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு நடக்கிற இடத்துல போட்டால் யாருக்குங்க கண்ணு தெரியும், எது வெடிச்சது எது வெடிக்காததுன்னு தெரியல. இந்த குட்டி சனியை எல்லாத்தையும் ஒரே தாளை போட்டு வச்சா இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் இவங்கள கிளம்ப சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நான் கூட ஆரம்பத்துலேயே சொன்னம்மா பட்டாசு எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேர் இருக்காங்களே இவங்க தான் பட்டாசு வெடிக்கட்டும் சின்ன பிள்ளைன்னு சொன்னாங்க. பாத்தியா இப்போ காலில் எவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அத்தை அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பண்ணியிருப்பான், அதுக்கு ஏன் அவனை அப்படியே திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. இவ யாரடி இவன், உன் காலில் பட்டிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும், என்னமோ உன் பிள்ளை மாதிரி எவ்வளோ பதற, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ முத்து வந்து மீனா வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு, விடு மீனா நமக்கு குழந்தை இல்லைன்றத சுட்டி காட்டுறாங்க போல இருக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றியெல்லாம் நான் ஏன் கவலைப்பட போகிறேன், அந்த சின்ன பிள்ளையோட மனசை பாருங்க, அது எப்படி பயந்துக்கிட்டு நிற்குது அந்த குழந்தைன்னு, அது கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லையா, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு. அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதா மீனா, விடு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எப்பயுமே அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கிறிஷ் பார்த்து விளையாடக்கூடாதா பாரு, இப்போது பாட்டிக்கு அடிபட்டுருச்சு, பாட்டி எப்படியோ வழியில் துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க. இல்லை முத்து இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் பாரு, இப்படி ஆயிடுச்சு இப்போது, அப்புறம் உங்கள் அம்மா வந்துட்டு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு என்னம்மா இதுக்காக போய் போகிறேன்னு சொல்கிறீங்க, அது ஒரு சின்ன காயம் தானே, எல்லாம் சரியாயிடும், இவங்க தெரியாமல் காலை வச்சதுக்கு கிறிஷ் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பாருங்கப்பா இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு. அப்போ அண்ணாமலையுமே இருந்துக்கிட்டு, சின்ன பையன் தான் தெரியாமல் பண்ணிட்டான், விஜயா பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, அவள் அப்படி தான் பேசுவா, நீங்கள் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. முத்து நீ கிருஷ்ண கூட்டிகிட்டு போய் பார்த்து பத்திரமா அந்த சைடு பட்டாசு வெடிடா, பாருடா அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான், விஜயா அப்படிதான், விஜயா நீ உள்ளவா, நீ வந்து உள்ளே ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சரி உள்ளவா விஜயா எல்லாம் மருந்து போட்டால் சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. விஜயாவை வந்துட்டு இங்கே பாரு கண்ணு முன்னாடி நிற்காது, இங்கே தான் ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா திட்டிட்டு மனோஜ் அண்ணாமலை பாட்டி எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க. ஸ்ருதியும் இருந்துக்கிட்டு கூடவே போகிறாங்க. அப்போ ரவி இருந்துக்கிட்டு டே விடடா முத்து, கிருஷ்ண பார்த்து பத்திரமா வெடிக்கணும் தெரியா, பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ முத்து வந்துட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி மொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இதில் போட்டுடணும் சரியா கிருஷ்ண, இல்லைனா இந்த மாதிரி தான் காலில் அடிபட்டுரும், காலில் சூடாக மெரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லி கொடுக்குறாரு. சரி ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் பயந்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா இன்னும் ஏமா இங்கே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, கிறிஷ் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, போய் உள்ளே உக்காருங்க, கொஞ்ச நேரம் கிறிஷ் வந்து இங்கே பட்டாசு வெடிக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போவீங்க, அவனுக்கும் பட்டாசு வெடிக்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா, தனியாக போய் வீட்டில் யார் கூட வெடிப்பான், இங்கே எங்கள் கூட சந்தோஷமாக வெடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு. அதான் அவர் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல்ல, போய் அங்கே உட்காருங்க, இல்லைனா நீங்களும் சேர்ந்து வாங்க பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனை கூப்பிடுறாங்க. இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அமைதியாக வந்துட்டு அவங்க. ரோகிணி என்ன நீங்கள் எங்கே போகிறீங்க, கிருஷ் உங்கள் பையன் தானே, அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் விளையாடுங்க, அவன் உங்கள் கூட சேர்ந்து தீபாவளி கொண்டாடணும்னு ஆசைப்படுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு மீனா வந்து ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே ரோகிணி பயந்துட்டு நிற்கிறாங்க, மீனா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கிருஷுமே வராங்க மீனா கிட்ட. ஆண்டி அம்மா கூட நான் கொஞ்ச நேரம் தீபாவளி பட்டாசு வெடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் வந்து அதே சமயத்தில் கேட்குறாங்க. பாத்தியா அவன் பிள்ளை எவ்வளோ அக்கறையாக கேட்குதுன்னு, போய் கூட சேர்ந்து விளையாடு, இல்லைனா நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து சொல்கிறாங்க. மீனா ஏன் மீனா இப்படி எந்த நேரமும் என்னை பயமுடுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன பெத்த பிள்ளையை இப்படி திட்டிகிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு கண் முன்னாடி அமைதியாக இருக்கீங்க, யாராச்சும் இப்படி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என் சூழ்நிலை மீனா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆண்டி நீங்களும் வாங்க சேர்ந்து பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்துட்டு மீனாவையும் ரோகிணியும் கூட்டிகிட்டு போய் அவங்க கூட சேர்ந்து பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. ஸோ ரோகிணி வந்துட்டு எப்போ மாட்டிப்போம், மீனா எப்போ உண்மையை சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடும் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது வந்துட்டு அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.